2026க்கான தேர்தல் திருவிழா ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறைவடைந்திருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே உங்களுடைய ஜனநாயக கடமையை முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பல பேருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு எங்கெல்லாம் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் என்னதாயா வாக்குப்பதிவு நடந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ், அண்டு இதில் டிவிகே தலைவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இதோடைய ட்ரெஸ்ஸிங் கோடு, அண்டு இதுக்கு முன்னாடி முதல் முறையாக நின்று ஜெயிச்ச 2 பேரை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். குறிப்பாக 50 வருட சாதனையை புரட்டி போட்ட ஒரு நபர் தான் விஜய் அப்படின்றத இப்போ பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? இது எல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 2026 இந்த தேர்தல் திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சுது. எந்த இடத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிறைவடைந்தது. இதில் ஒரு சில மனசங்கடமான விஷயம் என்னென்னா 100% வாக்கு பதிவாயிருக்கணும் அப்படின்ட்டு பல பேருடைய கோரிக்கையாக இருந்தது. ஸோ அவங்களுடைய பிரச்சாரங்கள்லையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 84.83% வரைக்கும் இப்போ வரைக்கும் வாக்குப்பதிவாயிருக்குன்ட்டு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் எல்லா சேனல்ஸ்லேயுமே சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக இதுதான் அப்படின்றத யாரும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் 2021 நடந்த அந்த தேர்தலுக்கும் இப்போ நடந்திருக்க இந்த தேர்தலுக்கும் நிறைய மாற்றங்கள். குறிப்பாக இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் யாருமே இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இருங்க டைம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகட்டும், நம்ம போய் போடலாம் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு ஓட்டர் ஐடி வந்ததுன்னா நம்ம பார்க்கலாம், பூத் ஸ்லிப் வந்ததுன்னா நம்ம போகலாம், இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பல பேரும் இருந்து பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ஏன் வரல, எனக்கு எப்போ வரும்ன்ட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி அது கிடச்சதோ உடனே அந்த பூத் ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லையோ எல்லாரும் வரிசையில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌட் அதிகமாக இருந்தது. ரொம்ப நேரம் நின்று தான் வாக்குப்பதிவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உண்மையாலே எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. இன்றைக்கி இந்த ஸ்டேட் தான் இன்றைக்கி இருக்குது. 2021 பார்த்திங்கன்னா 73.6% தான் வாக்குப்பதிவாயிருக்கு. ஆனால் இந்த டைம் அதை விட கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அதிகமாக வாக்கு சதவீதம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 4.63 கோடி தான் 2021 வாக்குப்பதிவு எண்ணிக்கையாக இருந்திருக்கு. ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் 4.84 கோடி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் அதிகமாக இருக்குது. உண்மையாலே இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தான் பார்க்கணும். இந்த மாற்றத்துக்கு காரணம் விஜய் அப்படின்ட்டு பல பேரும் பல விமர்சனங்களை இந்த சேனலில் பார்த்திங்கன்னா முன் வச்சுட்டு வராங்க. இது 50 ஆண்டுகளை விட இது மிகப்பெரிய ஒரு சாதனை. 50 ஆண்டு ஒரு வரலாறை இப்போ முறியடிச்சிருக்காரு விஜய் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 1971 பார்த்திங்கன்னா 1.88 கோடி தான் வாக்குப்பதிவாயிருக்கு. அதே மாதிரி 1977, 80, 84, 92 இப்படி எல்லாமே 2 கோடிக்கு மேலே தான் வாக்குப்பதிவாயிருக்கு. 2001 3 கோடி, 2016 4 கோடி, 2021 4.33, இப்போ 2026 4.84. ஸோ இது வரைக்கும் வந்ததுலே இதுதான் ஹையஸ்டான ஒரு வாக்கு எண்ணிக்கை, வாக்குப்பதிவு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலே இது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். கிட்டத்தட்ட 90% வரைக்குமே நம்ம வாக்குப்பதிவு பண்ணியிருக்குன்ற போது ரொம்ப பெரிய ஒரு சாதனையை தான் படைச்சிருக்கோம். அடுத்த தேர்தலில் இது 100% ஆகணுன்றது தான் இங்கே பல பேருடைய எண்ணமாக இருக்குது. இந்த தேர்தலில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அண்டு நிறைய ஒரு வேகம் ஆரவாரத்தோடு ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் வாக்குப்பதிவு பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க வாக்குச்சாவடிக்கு. உண்மையாலே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இந்த ஒரு தேர்தலை பல பேரும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு காரணம் டிவிகே அப்படின்ற ஒரு புதிய கட்சி, அதோடைய தலைவரான விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் தலைவராகி அவருடைய கட்சி இப்போ தேர்தலில் சிஎம் ஆகிறதுக்கான போட்டியிடுதல் இதுதான் முதல் முறை. இந்த முதல் முயற்சியிலேயே இவர் சிஎம் ஆயிடுவாரா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, இந்த கேள்விக்கு பதிலடி கொடுக்குற வகையில் 2 பேருடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். என்னன்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போகும்போதெல்லாம் அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு இந்த நாடே ஸ்தம்பித்து போயிடுச்சு. அதுவும் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட இது ரொம்பவே அதிகமான கூட்டம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட சேர்ந்து ஒப்பிட்டு தான் விஜய் அவர்களை இங்கே பல பேரும் சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கிட்டத்தட்ட 20 வருட காலமாக அவர் பல நற்பணிகள் நல்ல உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அது வெளியே தெரியாமல் போனது ஒரு சோகமான விஷயம்தான்.
ஸோ எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக நின்னப்போ அவருடைய இந்த வாக்கு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 1977 51.94 லட்சம் வாக்கு. வென்ற தொகுதிகள் 200க்கு 130 தொகுதி வென்றிருக்காரு. வாக்கு சதவீதம் 30.4% வாக்கு சதவீதம் பெற்றிருக்காரு. அதே மாதிரி என்டிஆர் அவர்கள் 9 மாதங்கள்லேயே ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அவருடைய முதல் தேர்தல் பார்த்திங்கன்னா 1983. அவர் பெற்ற வாக்குகள் 1.06 கோடி அண்டு வெற்றி பெற்ற தொகுதிகள் 250க்கு 201. இப்படி இவங்களுடைய இந்த சென்செக்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஏன் நம்ம விஜயால் முடியாதா அப்படின்ற கேள்வியும் சில பேர் கேட்டுட்டு வராங்க. எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை சிஎம்மாக இருந்தது ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி இப்போ யார் வருவாங்க, இந்த 2 கட்சியில் ஒன்று தான்ப்பா அப்படின்ற ஒரு மனநிலை இருந்துட்டு இருந்தது. அதை மாற்றி அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் தான். ஸோ விஜய் தான் இந்த மாற்றத்துக்கு காரணமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும். இந்த முதல் முறையே வெற்றி பெறுவாரான்னு கேட்டவங்களுக்கும் இந்த 2 எக்ஸாம்பிளும் ஒரு நல்ல ஒரு பதிலாக இருக்கும். ஏன்னா முதல் வெற்றி கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கொஞ்சம் கடுப்பு ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி வந்த உடனே ஆட்சி எப்படி வர முடியும், ஆட்சிக்கு எப்படி பிடிக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட சூழலில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. அண்டு ஒரு நல்ல தலைவன்னா எல்லாரையுமே ஓட்டு போட வர வைக்கிற வகையில் அவருடைய பேச்சுத்திறன் இருக்கணும். பேச்சுத்திறன் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவரால் இருக்கவே முடியாது. அந்த திறமையை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போகிறாரு. அதனால் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதும் ஒரு சிலர் ஒரு முக்கியமான பிரமுகர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியை மட்டும்தான் வின் பண்ண முடியும், அவங்க எதிர்க்கட்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி ஓவராலாக பார்க்கும் போது ஓகே. இப்போது விஜய் அவர்களை எந்த இடத்துல எல்லாருமே ஆஃப் பண்ணாங்கன்னா கரூர் இஷ்யூ. அந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்ன்ட்டு பல பேரும் எதிர்பார்த்த நிலையில் இப்போ அந்த இடத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 91.78% அங்கே வாக்குப்பதிவு ஆயிருக்கு. உண்மையாலே இது ரொம்ப பெரிய விஷயந்தான். விஜய் அவர்கள் நின்ன அந்த பெரம்பூர் தொகுதி, திருச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% வரைக்கும் வாக்குப்பதிவாயிருக்கு. இதுவும் ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாற்றத்தை மிகப்பெரிய வரலாற்றாக விஜய் அவர்கள் மாற்றுவாரா இல்லையான்றதை நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்காக எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே மாதிரி தான் நாங்களும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். ஸோ யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.